அப்பா தந்தையை உண்மை போற்றுகிறோம், இயேசுவே கிறிஸ்துவை உண்மை போற்றுகிறோம், தூய ஆவியானவரே துணையாளர்களை போற்றுகிறோம். இந்த நாளில் இந்த ஆன்லைன் ரிட்ரீட்ல கலந்துக்கிற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் பெற்றுக்கொள்ள விளையும் புதிய வாழ்வை நாங்கள் நிறைவாக எங்களுடைய வாழ்வின் மாற்றத்திற்காக பெற்றுக்கொள்ள உண்மையை எங்களிடம் உண்மையை எங்கள் ஒவ்வொருவரையும் கையெழுத்துகிறோம். தூர தேசத்தில் இருக்கும் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு வரம் தாருங்கள். எங்கள் மன்றாட்டுகளை நாம் பாதம் சமர்ப்பித்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கடவுளுடைய வாக்கு நிறைவேற்றப்படுவதற்காகத்தான் I am making all things new. நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கடவுள் வாக்கு கொடுத்திருக்காரு. I am making all things new. நம்ம ரெவலேஷன் திருவெளிப்பாடு சாப்டர் 21 verse 5 அதை நம்ம நேத்தே வாசிச்சோம். I am making all things new. I am making all things new. அப்ப அந்த புதுமையாக ஆக்குவதற்கு கடவுள் தயாரா இருக்காரு. நான் தயாரா. கடவுள் புதியதாக ஆக்குகின்ற அந்த முயற்சியில நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று பிலிப்புக்கும் யூனக்குக்கும் நடந்த அந்த உரையாடல் நம்ம பார்த்தோம். யூனக்குக்கு கடவுள் இந்த பிலிப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டது உடனேயே அவர் நற்செய்தி அறிவிச்சாரு. பிலிப்பு நற்செய்தி அறிவித்தார். அப்ப என்ன அறிவித்திருப்பார்? அந்த 7 நற்செய்தி கருக்கள் என்று சொல்லக்கூடிய 7 அடிப்படை உண்மைகளை பிலிப்பு யூனக்கிற்கு அறிவித்திருப்பார். அப்ப பிலிப்பு அறிந்த அந்த 7 அடிப்படை உண்மைகளை நாமும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதை தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? நேற்று நம்ம இந்த திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்துல எத்தியோப்பிய நாட்டு அலி சொன்னார்ல, இதோ தண்ணீர், அதோ தண்ணீர், நான் திருமுழுக்கு பெற தடை ஏதும் உண்டோ அப்படின்னு கேட்டாரு. நான் திருமுழுக்கு பெற தடை ஏதும் உண்டோ? அப்ப நான் மாற்றம் பெறுவதற்கு தடை எதுவுமே இல்லை என்ற ஒரு திண்ணமான ஒரு முடிவை நம்மால் எடுக்க முடியும். எப்ப? இந்த 7 அடிப்படை உண்மைகளையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதில் வேரூன்றும் பொழுது. அப்ப இந்த 7 அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is called kerygmatic truths. கெரிக்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கெரிக்மா கிரேக்க வார்த்தையில இட்ஸ் proclamation, இட்ஸ் இனிஷியல் proclamation, what we proclaim to others. அப்ப இந்த 7 விஷயங்களை தான் நாம மற்றவர்களுக்கு அறிவிக்கவிருக்கிறோம். இந்த 7 தான் அடிப்படை உண்மைகள். இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்வின் மையம். சின்ன பிள்ளையில இருந்தே அப்பா அம்மா வளர்த்த அந்த கிறிஸ்தவ நெறியில வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். குடும்பத்தோட வளர்ந்துகிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி சபையில சேர்ந்து டெய்லி மார்னிங் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், so many things were happening. அப்புறம் தியாலஜி படிக்கும் பொழுது again we were studying in a deep manner about Bible, so many things. ஆனா எனக்கு இந்த நியூ எவாஞ்சலைசேஷனுக்குள்ள நுழைஞ்சு
இந்த 7 அடிப்படை உண்மைகள் அது புதுசெல்லாம் கிடையாது. All the 7 spiritual truths are not, all the 7 foundational truths are not new. எல்லாமே நாம சின்ன பிள்ளைல இருந்து பார்த்து கேட்ட ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு கன்சைஸ், ஒரு சிறந்த பார்வையோடு அதை அணுகும் பொழுது அது நமக்கு மாற்றத்தை தருது என்பதை அப்புறமேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. அது என்னுடைய வாழ்வு மாற்றத்திற்கும், even to get deeper conversion, that was helping me. அதை அறிந்து கொள்ள எல்லாருக்குமே ஒரு மாற்றம். நான் ஜாம்பியாவில் இருக்கும் பொழுது ஒரு 10 வருஷம் அங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கடைசி ஒரு 5 வருஷம் அங்க பங்கு சாமியாரா இருந்த சமயத்துல I wanted to bring lot of changes there in the parish. என்னென்ன பண்ணாலுமே அது ஒண்ணுமே நடக்காது. Whatever I tried to do, I could not achieve. 2 கொயருக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சு. எப்பயுமே கொயர் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கதான் செய்யும். அது மாதிரி 2 கொயருக்கு மத்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஈவன் ஐ கேவ் சஸ்பென்ஷன் ஃபார் ஒன் ஆஃப் த கொயர்ஸ். வாட் டு டூ? இருந்தாலும் எதுவும் நடக்கல. On a Sunday, one choir members know they went for some job. They went for a job to make some extra money for the choir. Sunday பூசிக்கே வராம அவங்களுக்கு காசு பார்க்கறது, கொயர் வளர்க்கறதுக்காக காசு பார்க்கறது முக்கியம். That was the level of our people. Imagine. அப்ப எதற்காக கொயர், எதற்காக பாடுறோம், எதற்காக லிட்டர்ஜிக்காக தான் நம்ம கொயர்ல இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கூட தெரியல. அதை சொல்லி புரிய வைக்க முடியல. அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் they were fighting. There were family problems. ஒரு couple, they had already 3 children that time. அவங்களுக்கு அடிக்கடி ப்ராப்ளம். நான் உட்கார்ந்து ஒரு 3 தடவை 4 தடவை கவுன்சிலிங்லாம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இந்த சூழல்ல I was helpless. I was totally helpless. அப்புறம் you know, in an African country like Zambia, much of poverty is existing. அதுல ஒரு சாரார் பணக்காரங்களா இருப்பாங்க, இன்னொரு சாரார் ஏழைகள். அப்ப லாட் ஆஃப் ஏற்றத்தாழ்வு இருந்தது. என்னால என்ன பண்ண முடியும்? I tried to mingle with everyone. ஏழைகள் மத்தியில ரொம்ப நம்ம மிங்கிள் பண்ணோம்னா பணக்காரங்க ரொம்ப நெருங்க வரமாட்டாங்க. பணக்காரங்கள்ட்ட நாம் போகக்கூடாது, ஆனா அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறது முயற்சி பண்ணேன். ஸோ இது மாதிரியான சூழல். அப்ப இந்த சூழல்ல what could I do? That is the time I went into this new evangelization. இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்தப்பதான் அந்த பயிற்சிக்கு போயிருந்தேன். திருப்பி நான் ஜாம்பியாவுக்கு போய் I want to execute all those things. ஸோ ஒரு சின்ன மக்களை கூப்பிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கறது, தியானம் கொடுக்கறது. I was trying to do all things possible. அந்த ஒரு வருஷம் அப்படியே போச்சு. இருந்தாலும் I could not make much difference. Then I sat with my spiritual father who introduced new evangelization to me. அவரு ஒரு பிளான் கொடுத்தாரு. Then we made a 5-year plan for the whole parish. அந்த முதல் பாரிஷ்ல, அந்த முதல் வருஷத்துல, அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த முதல் பிளான்ல என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, what you are going through this retreat, new life experience retreat was given to them. அவங்களுக்கு அதைத்தான் கொடுத்தோம். We gave the new life experience retreat for everyone, for all the leaders first of all. அதுக்கு முன்னாடி I picked some 22 or 23 people as a formation group members and I gave them that retreat. ஏன்னா அவங்க மூலமா தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம். Then அன்பியம் லீடர்ஸ்க்கு கொடுத்தோம். Then all பக்த சபையில இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் இதே ரெட்ரீட் கொடுத்தோம். யார் யார் தியான வாழ்ன்னு கேட்கறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதுதான். தென் 2 பேரா பிரிச்சு விட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, அந்த ஃபார்மேஷன் டீம்ல இருக்காவது ட்ரெயின் பண்ணி எல்லா அன்பியத்துக்கும் continuous for 4 weeks we told no அன்பியம் கூட்டம் should be taking place except this அப்படின்னு சொல்லி 2 பேரா போய் அந்த தியானம் கொடுத்தோம். தியானம் கொடுத்து just weeks and some weeks were just moving on. Whatever changes I want to bring, God brought it because people are able to know what is the foundation in their own life. இந்த 7 அடிப்படை உண்மைகளும், அதனாலதான் அடிப்படை உண்மைகள் சொல்றோம். நம்ம 7 அடிப்படை உண்மைகளும்
நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக மாறும். பிலிப்பு அதை அறிந்திருந்தார். எத்தியோப்பியா நாட்டு அலி அறியாமல் இருந்தார். அதை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. இந்த தியானத்தின் வாயிலாக நாம் இந்த 7 அடிப்படை உண்மைகளையும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதை அறிந்து கொண்ட பிறகு வெறுமையில் இருந்த, வேதனையில் இருந்த, துன்பத்தில் இருந்த, மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்த எத்தியோப்பிய நாட்டு அலி என்ன சொல்றாரு? திருமுழுக்கு பெற எனக்கு தடை ஏதும் உண்டோ? திருமுழுக்கு பெற எனக்கு தடை ஏதும் உண்டோ? The same experience is going to be ours as well. ஒரு மாற்றம் பெற தடை ஏதும் உண்டோ? புது வாழ்வு பெற எனக்கு தடை ஏதும் உண்டோ? கடவுளுடைய பிள்ளையாக மாற தடை ஏதும் உண்டோ? ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு எனக்கு தடை ஏதும் உண்டோ என்று தடையில்லாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு, அர்த்தமுள்ள விதத்துல வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை எல்லாம் செயலாற்றுவதற்கு, குடும்பத்துல ஒரு மன நிறைவோடு வாழ்வதற்கு நிச்சயமாக இந்த பிலிப்பு தியானம், நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெட்ரீட் is going to help. That is what is happening to each and every one of us right now. அதனால ஒரு திறந்த மனப்பான்மையோடு, யூனக் கதவை திறந்து பிலிப்பை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததை போல நாம் எல்லாருமே கடவுளுடைய வார்த்தையை நாம் அனுமதிக்கின்றோம். அதற்கான சாட்சிதான் இந்த மாலை நேரத்துல எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு ரிஃப்ரெஷ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்ற எண்ணம்லாம் இல்லாம you people are joining this retreat. So wholeheartedly I appreciate each and every one of you for making this effort. கடவுள் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார், புதிய வாழ்வை தருகின்றார். அந்த புதிய வாழ்வு தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடையது, என்னுடையது. புதிய வாழ்வை வாழ்வதற்காக எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையது. இந்த உலகம் முழுவதையும் கடவுள் படைத்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு சொந்தம். அததான் சின்ன குறிப்பிடத்துல the very first beginning of your own life you might have studied. கடவுள் ஏன் உலகத்தை படைத்தார்? அவரை அறிந்து கொள்வதற்காக, நாம் மகிழ்ச்சியில் இருப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக அப்படின்றத படிச்சிருப்போம். ஆனா அதுதான் உண்மை. அதை இப்ப திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு பேசிக் கொஸ்டினா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதுதான் உண்மை. மகிழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக, கடவுளை அறிந்து கொள்வதற்காக, நாம கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக கண்டிப்பாக அவரோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். திருமுழுக்கு வாங்கும் பொழுது அந்த எத்தியோப்பியா நாட்டு அலி வாங்கினார்ல, the same baptism is also given to each and every one of us. உங்களுக்கும் அதே திருமுழுக்கில் பங்கு இருக்கிறது. அப்ப திருமுழுக்கு வாங்கின உடனே கிடைக்கக்கூடிய முதல் பாக்கியம் என்ன? We become child of God. நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அந்த கடவுளுடைய குடும்பத்துல நம்ம இணைவு ஏற்படுகிறது. தந்தையினுடைய நல்ல செல்ல பிள்ளைகளாக மாறுகின்றோம். அப்ப அதுதான் முதலில் நடக்கக்கூடியது. அப்ப பிள்ளைகளாக இருந்து நாம் என்ன பண்றோம்? கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடவுள் அன்பு செய்கிறார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஒரு சக்தி தான் கடவுள். உலகத்தை எல்லாம் படைத்த சக்தி. ஆனால் அந்த சக்தியை நாம் ஒரு ஆளாக விவிலியத்தில் பார்க்கிறோம். ஒரு உயிருள்ள ஒரு ஆளாக நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அம்மை அப்பனாக, கடவுளாக, தந்தையாக நாம் காண்கின்றோம். அவர் ஒரு ஆள். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த சக்தி ஒரு ஆள். He is a person. அந்த சக்தி தன்னை ஒரு ஆளாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஆதாம் ஏவாளோடு பேசக்கூடிய, அன்போடு உறவாடக்கூடிய, கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பு தந்தையாக, அன்பு தாயாக தன்னை வெளிப்படுத்துகிறார்.
ஆபிரகாம்கிட்ட கிளம்பி வா, நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன் என்று பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த தந்தை. இந்த அப்பாற்பட்ட சக்தி ஒரு ஆள், ஒரு ஆள். அந்த தந்தையின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் நமக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார். He is an Abba Father for each and every one of us. அவரும் அன்பாய் இருக்கிறார். முழுவதுமாக அந்த அன்பு இந்த படைப்பில் வெளிப்பட்டு இருக்கிறது. சுத்தி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஐம்பூதங்கள் நம்ம சொல்றோம்ல, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லாம் நாம வாழ்வதற்கு உகந்ததாக கடவுள் படைத்திருக்கிறார். அப்ப அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. இயற்கை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கடவுளுடைய அன்பு இந்த இயற்கையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. சூரியன் அது தரக்கூடிய வெப்பம், அந்த ஹீட் இல்லைன்னா வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா இது எல்லாம் நமக்குள்ள இருக்குது, நம்மை வாழ வைக்குது. நாம் வாழ வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கை நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த இயற்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கடவுள் அன்பாக நம்மை வாழ வைப்பதற்காக, நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், இந்த இயற்கையை படைத்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதுதான் முதல் அடிப்படை உண்மை. The love of God the Father. The love of God the Father. கடவுள் அப்பா தந்தையினுடைய அன்பு, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் புதிய வாழ்வின் துவக்கம். நம்ம எல்லாருமே புதிய வாழ்வு அனுபவத்துல, புதிய வாழ்வை அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த தியானத்துல நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். புதிய வாழ்வின் துவக்கமாக இருப்பது அப்பா தந்தையின் அன்பு. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். கடவுள் என்னை அன்பு செய்கிறார். God loves you. God loves you. இது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை உணர்ந்து கொள்கின்றோமா? அதை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அனுபவிக்கின்றோமா? ஒவ்வொரு தருணத்திலையும் அது நமக்கு ஏதுவான தருணமாக இருக்கலாம், தடையான தருணமாக இருக்கலாம். எல்லா சூழலிலும் கடவுளுடைய அன்பு நமக்கானதாக இருக்கிறது. God loves you. Even when you are in difficulty, He loves you. When you are experiencing success, He loves you. In all moments of life, He loves you. The love of God the Father, that is the basis of new life. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அப்பா தந்தை நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பை நம்ம 4 விதத்துல பார்க்கலாம். We can see in 4 dimensions. அது நமக்கு உதவியா இருக்கும், அதை அறிந்து கொள்வது உதவியா இருக்கும். God loves you personally. அதுதான் ரொம்ப முக்கியமானது. God loves you personally. ஏன்னா அவர் நமக்கு தந்தை. Because He is your father. God loves you personally because He is your father. உங்களுடைய தந்தையாக இருப்பதால் கடவுள் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார். தனிப்பட்ட விதத்தில். Don Bosco, he was acclaimed saint even during his own lifetime. அவர்தான் என்னுடைய சலேசிய சபையினுடைய குருவாக இருக்கிறார். Founder. He is the founding father of my congregation. அவர் இளையோரின் தந்தை. அவர் சந்திக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்குமே அவர் அன்பை வெளிப்படுத்துவார் பயங்கரமா. ஒவ்வொரு இளைஞனுமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, டொன் போஸ்கோ என்னத்தான் ரொம்ப அன்பு செய்யறாரு, டொன் போஸ்கோ என்னையத்தான் ரொம்ப அன்பு செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமா. When we turn the pages of his history, biography and மத்தவங்க எழுதி வச்சதெல்லாம் பார்க்கும் பொழுது, that is what we could see. அதேதான் உண்மை. He never showed any partiality between youngsters. The same way
God loves each and every one of you personally. தனிப்பட்ட விதத்தில் கடவுள் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். Those who have Bible, kindly take book of Isaiah. Isaiah chapter 43. எசாயா எழுதிய புத்தகம் 43வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் மட்டும் யாராச்சும் வாசிங்க பார்க்கலாம். 1ல இருந்து 4, 1 to 4. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்க மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், மதிப்பு மிக்கவள். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், உன்மேல் அன்பு கூறுகிறேன். அதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பகுதி போதும் கடவுள் நம்ம எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. தனிப்பட்ட விதத்துல கடவுளுடைய அன்பு நம் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவரும். அதுதான் முதல்ல. கடவுள் தனிப்பட்ட விதத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதால் he has created you. உங்களை படைத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். என்னை படைத்தவர். தனிப்பட்ட விதத்துல யோசிச்சு பாருங்க, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கியவர் இந்த கடவுள். அவர் தந்தையாக, நமக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருப்பதனால் நம்மை படைத்து நம்முடைய தாயின் கருவிலை உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து பாதுகாத்து இந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். தன்னுடைய அன்பினால் உங்களை படைத்திருக்கிறார். உங்களை படைத்தவர் சும்மா படைக்கல, அன்பினால் படைத்திருக்கிறார். இரண்டாவது, I called you by name. உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். I called you by name. பெயர் சொல்லி அழைப்பது என்பது நம்மை அறிந்ததற்கான ஒரு அடையாளம். தெரிஞ்சவங்களை மட்டும் தான் பெயர் சொல்லி அழைக்க முடியும். இல்லாட்டா ஏ தம்பி இங்க வாப்பா, இங்க வாமா அப்படிதான் கூப்பிட முடியுமே தவிர, பெயர் சொன்னா ரூபன் கம் ஹியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம், உரிமையோட கூப்பிடலாம். அப்ப I called you by name என்று சொல்வது தனிப்பட்ட விதத்துல கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல அவர் அறிந்திருக்கிறார். இந்த பெயர் சொல்லி கூப்பிடுறது ரொம்ப முக்கியமானது. நான் ஆப்பிரிக்காவில் பயணிச்சுட்டு இருக்க போன சமயத்துல சின்ன பிள்ளைங்களாம் ஓடி வந்து விளையாடுவாங்க. அப்போ ஒரு பாப்பா ஓடி வந்து விளையாண்டுட்டு, ஃபாதர் உங்க பேர் என்ன அப்படின்னு நான் என் பேரை சொன்னேன். மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொன்னான். அந்த பொண்ணு சின்ன பாப்பா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் அடுத்த நாள் வந்து ஃபாதர் குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிட்டு என் பேரை சொல்லுங்க அப்படின்னா எனக்கு மறந்து போச்சு. ஐயோ மறந்துட்டேனே, சாரி ஐ குட் நாட் ரிமெம்பர். வாட் இஸ் யுவர் நேம் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நானும் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன், அதை பத்தி யோசிக்கவே இல்லை. Third day she came. When she came again she asked me, what's my name, tell me, do you remember அப்படின்னு. எனக்கு அப்படி முடிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கும் பார்த்து நமக்கு வேற கேடு கேட்ட மெமரி மறந்து போச்சு. அதுவும் ஐ வாஸ் வண்டரிங், என்னமோ சொன்னாலே எந்த லெட்டர் கூட ஞாபகத்துக்கு வரல. எப்படிதான் அந்த நேரத்தை மறக்க கூடாதுன்னு நினைக்கிறத மறந்து போயிருது. ஐயோ அப்படின்னு
She really got vexed. மூஞ்சிலாம் சுருங்கி போச்சு, அப்படியே தள்ளி போயிட்டா. நானு பின்னாடியே போய் அந்த பாப்பா கிட்ட, சாரி பாப்பா, சாரி 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 அப்படி கேட்டு, உன் பேரை சொல்லு உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் பேரெல்லாம் கேட்டு 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 மனப்பாடம் பண்ணிட்டேன். நல்லா பயங்கரமா மனப்பாடம் பண்ணிட்டேன். போகும்போது ஏதோ நம்ம கடவுள் பேரை சொல்ற மாதிரி அந்த பேரை சொல்லிக்கிட்டே ஏன்னா நாளை கழிச்சு அது கேட்டுருவாளே அப்படின்னு. அடுத்த நாள் வரல. ஒரு வாரம் கழிச்சு டியூரிங் சண்டே she came. Group of children came. She was behind the crowd. She never came forward even to அந்த கடைசி முன்னாடி இருந்த 3 நாள் வந்து என் பேரை சொல்லுங்க அப்படி கேட்ட மாதிரி கேட்கல. அந்த பாட்டு நினைச்சிருப்பா போல இருக்குது, இந்த ஆள் மறந்துருப்பான், கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அது பாட்டு நின்றுகிட்டு சும்மா மூஞ்சி தொங்க போட்டு நின்றுகிட்டு இருக்குது. Then I called her name. Speeme, come here, how are you அப்படின்னா மூஞ்சிய பார்க்கணுமே பளிச்சுன்னு. அது இப்ப கூட கண்ணில் இருக்குது, இத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப கூட அந்த பிரைட்னஸ், அந்த ஸ்மைல், இந்த கூட்டத்துக்கு மத்தியில இருந்து ஓடி வந்து, ஓ ஃபாதர் யூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. அந்த பெயரை சொல்லி அழைப்பது அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு முக்கியமானது, பெயரை சொல்லி அழைப்பது. And God has called you by name. Imagine, He has called you by name because He has known you. அவர் உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக தெரியும். என்னை தெரியும், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கரங்களிலே நம்முடைய பெயரை பொறிந்து வைத்திருக்கிறார். அவ்வளவு அன்பு உங்க மேல, அவ்வளவு அன்பு, தனிப்பட்ட விதத்துல அவ்வளவு அன்பு செய்கிறார் கடவுள். தென் அந்த பகுதியில வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே, நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன், you belong to me. And the belongingness is more important. நீ எனக்கு உரியவன், you are my child, you are my child. அந்த உரிமையோடு இருப்பதனாலதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யறீங்க. நம்முடைய பெற்றோர் நமக்கு எல்லாம் செஞ்சதுக்கான காரணம் அந்த பிலாங்கிங்னஸ் தான். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். All because of that belongingness. இப்ப கடவுள் இங்க உறுதிப்படுத்துறாரு, you belong to me, you belong to me, you belong to me. சொந்தமாக்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் சொந்தமாக்கி இருக்கிறார். அந்த உரிமை அழகா இருந்தா தான், கலரா இருந்தா தான், பணக்காரா அப்படிலாம் கிடையாது. But the mere fact we are children of God, we belong to Him. கடவுள் சொல்றாரு, சொந்தமாக்கி இருக்கிறேன். அதுவும் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவள். Imagine, you are so precious to Him. You are so precious. You have great worth in His own eyes. You are so precious. கடைசியில அந்த 4வது வசனத்துல சொல்லப்படுகின்ற வார்த்தை முக்கியமானது. நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். Imagine, I love you. It is not a generic love, but personal love. He loves you as you need to be loved. தனிப்பட்ட விதத்துல கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். And God loves you with an infinite and eternal love. தடை எதுவுமே கிடையாது. அவருடைய அன்பு உங்கள் மேல் வந்து விழுவதற்கு தடை எதுவுமே கிடையாது. அதுவும் அந்த வசனம் சொல்வது போல, உனக்காக நான் உயிரையும் மக்களினங்களையும் பணயமாக கொடுக்கின்றேன். அப்ப அந்த அளவுக்கு each and every one of you is important to Him. அப்ப God loves you personally because He is your Father. God loves me personally. God loves me personally. இரண்டாவது, the second dimension of God's love is this. He loves you unconditionally. He loves you unconditionally because He is love. 1 யோவான் புதிய ஏற்பாட்டுல கடைசி பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, 1 யோவான், first letter of John, 1 யோவான் 4வது அதிகாரம்
8வது வசனம். 1 யோவான் 4:8. யாராச்சும் வாசிங்க பார்க்கலாம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். God is love. அவர் அன்பாய் இருப்பதனால கொட்டி தீப்பார் நம்ம மேல அன்பு காட்டி. He unconditionally loves each and every one of you. அப்ப இதை உணர வேண்டியது அவசியம். God loves me unconditionally. God loves me unconditionally. நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. God loves you unconditionally. நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பு. நீ இப்படி இருந்தா தான் உன்னை அன்பு செய்வேன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. God loves you. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. I think many of us own a vehicle. நம்ம எல்லாமே இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஜாம்பியாவில் எங்க வண்டிக்கு, நான் பாரிஷ் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம். தட் வாஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். மற்ற வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்கிட்ட வந்து பேசும்பொழுது, we were also part of one company, but இந்த ஒரு கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேசிச்சு. ஒரு அம்மா வந்து பேசினாங்க, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசி, ஏதாச்சும் நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் வில் கவர் அப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நான் கட்டிடுவோம், அது இதுன்னு சொல்லி பயங்கரமா மண்டையை கழுவி வாங்கிட்டாங்க. நானும் அந்த பழைய கம்பெனில இருந்து வந்து இந்த அம்மாட்ட காசெல்லாம் கொடுத்து இன்சூரன்ஸ்ல எடுத்தாச்சு. அவங்க சொல்றாங்க, நீங்களும் அலையணும் அவசியமே கிடையாது, நாங்களே வந்து அப்ளிகேஷன் கொண்டு வரோம், கையெழுத்து போட்டா போதும், காசை மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கையில கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி, நீங்க அலையணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லி வந்து கையோட எல்லாத்தையும் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போடணும்னு சொன்ன இடத்துல கையெழுத்தையும் போட்டு கொடுத்தாச்சு. எவ்ரிதிங் இஸ் டன். எனக்கு அங்க ஜாம்பியாவில் வண்டி ஓட்டி அப்பதான் நல்லா பழகிட்டு இருக்கேன் நான். எனக்கு பார்க்கிங் ஃபோபியா உண்டு. எப்பயுமே பார்க்கிங் பண்ற இடத்துலலாம் பிரச்சனை. பயந்து பயந்து கரெக்டா திருப்புறோமா இல்லையா, இப்படியா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது. ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, முதல் தடவை போய் நான் பார்க்கிங் நம்ம தான் நல்லா ஓட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிப்பாட்டினேன். லெஃப்ட் சைட்ல கார் லைட் அப்படியே கொஞ்சம் சுரண்டியாச்சு. அப்புறம் யாரும் கைட் பண்ணாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு. அந்த பக்கம் போனா ரைட் சைட்ல இருக்கிற காரையும் அப்படியே தட்டி விட்டாச்சு. கடைசியில் அவர் வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணி காசெல்லாம் கொடுத்து, அது பழைய கதை. ஸோ அதனால எப்ப பார்க்கிங் பார்த்தாலுமே அடி வயிற்றுல இருந்து படார்னு ஒரு பயம் வந்துடும். லேட்டர் இட் வெண்ட் ஆஃப், தட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. அப்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸா எல்லாம் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஈவினிங் ஐ ஹேட் மாஸ். பூசையெல்லாம் முடிச்சுட்டு, that time I was in charge of buying things in my community. ஸோ அதனால கம்யூனிட்டிக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு மாலுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போறேன். காரை போய் நிப்பாட்டுறேன். ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் பார்க்கிங் தட் பர்டிகுலர் பிளேஸ். ஜஸ்ட் புஷ்ட் இன். பக்கத்துல இருக்கிற கார்ல சின்ன ஸ்கிராட்ச், லைட்டா தொட்டுச்சு, அவ்வளவுதான். ரொம்பலாம் இல்ல, லைட்டா ஸ்லைட்டா. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஓடி வந்துட்டாப்ல. ஓடி வந்து பார்த்தாப்ல, ரொம்ப மெல்லிசான ஒரு கோடு. nobody would notice that, but nobody would bother. ரொம்ப ஜெனரஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு. ஆனா அந்த அம்மாவோட, அந்த காரோட ஓனர் வந்து went inside for shopping, never came. I was waiting for some time. அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்னா, நீ காசு கொடுத்துருங்க, நான் கவர் பண்ணிடுறேன் அப்படின்னா. அப்படிலாம் ஒண்ணு வேணாம், இதான் என் ஃபோன் நம்பரு, அந்த அம்மா வந்தாங்கன்னா கூப்பிடுங்க, நான் உள்ள இருந்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் போயிட்டேன் நான். When I came back, that lady never came, the owner never came to see that one. அப்புறம் திருப்பி நான் அவசரமா பங்குக்கு போகணும், ஜெபம்லாம் இருக்குது, நான் போகணும், நான் போறேன். would bother அப்படின்னு தான் நினைச்சேன் நானு. ஆனா that was a brand new car. brand new carல சின்ன டென்ட்டோ, ஒரு சின்ன ஸ்கிராச்சோ, for sure it is going to be a big problem. இருந்தாலும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து போயாச்சு. நானும் மறந்துட்டேன். ஜெபம் முடிஞ்சு, சப்பம் முடிஞ்சு, சாப்பிட்டு இருக்க சமயத்துல ஒரு கால் வருது. ஒரு அம்மா பொலைட்டா பேசி, இது மாதிரி யூ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா சாரி, உடனே வாங்க அப்படின்னாங்க. சரி, நான் வரத்துக்கு தயார், என்ன பண்ணுமோ பண்ணலாம் அப்படின்னு. என்ன நீங்க இப்பயே மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்பெல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது, we can
யூ கேன் கவர் எவ்ரிதிங் த்ரூ இன்சூரன்ஸ், நோ ப்ராப்ளம். பிகாஸ் நான் அந்த அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அந்த அம்மா டென்ஷன்ல கத்துது, நான் தான் இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும் சொல்றேன்ல, ஐ வில் டூ த ப்ரொசீஜர், டோன்ட் வரி அப்படின்னு. ஆனா அது அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர்ங்கிறது எனக்கு அப்ப தெரியல. she was not able to go through that procedure, that's why she wanted to change the dashboard immediately. but நான் வெரி ஸ்ட்ராங், இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் கூப்பிட்டாங்க, போய் ஃபைல் பண்ணோம். அப்புறம் போய் ஏதோ ஃபைன் கட்ட சொன்னாங்க, கட்டிட்டு வந்தேன். then they said we'll forward everything to the insurance company will call you, go and meet அப்படின்னு. திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கூப்பிட்டு யூ ஹேவ் டு கம் அண்ட் ஃபினிஷ் சம் பேப்பர்ஸ் அப்படின்னாங்க. போன உடனேயே அந்த அம்மா எல்லாத்தையும் கையெழுத்துலாம் வாங்கிட்டு இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா, ஆமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. then she told me one last thing, 10% of the whole expense அது நீங்க கட்டணும் அப்படின்னாங்க. நான் ஏன் கட்டணும், நீங்க தான் எல்லாமே கவர் பண்ணிக்கிறோம் கையெழுத்து வாங்கிட்டு போனீங்கல்ல அப்படின்னாங்க. அதுதான் முக்கியம், கையெழுத்து போடும்போது நீங்க படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் அந்த அப்ளிகேஷன் எடுத்து காமிக்கிறாங்க. கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடு சின்ன எழுத்துல போட்டிருக்குது. ஐ ஹவ் சைன்ட் ஈவன் ஃபார் தோஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இமேஜின். அப்ப nothing is unconditional in this world. Conditions applied for all relationship and for all things what we are engaging, no conditions applied. கடவுளுடைய அன்பு மட்டும் தான் இட்ஸ் அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற அன்பு. that day I became very furious. இத பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற, நீங்க படிச்சிருக்கணும், நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க. அந்த ரொம்ப கூலா she washed her hands away. நான் காதுல புகையோட அங்க வெளியே வந்தேன் நான், காசை கட்டிட்டு. because when it is known to us it is different story. ஆனா அது அப்படியே அப்ளை பண்ணி கடவுள்கிட்ட பார்க்கும் பொழுது, imagine, he loves you unconditionally because he is completely full of love. God is love. He loves you unconditionally. நீ கருப்பா இருந்தா, மூக்கு பெருசா இருந்தா, நீ அழகா இருந்தா, நீ இந்த வசதியில இருந்தா உன்னை அன்பு செய்வேன் அப்படிலாம் கிடையாது. He loves you unconditionally because he is love. எந்த ஒரு நிபந்தனையும் விதிப்பதில்லை. குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் அன்பு செய்வதை தவிர்ப்பதில்லை, நிறுத்தி விடுவதில்லை. நம்முடைய குறைகளோடு அன்பு செய்கிறார், நம்முடைய குற்றங்களோடு நம்மளை அன்பு செய்கிறார், நம்முடைய பலவீனங்களோட கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை அன்பு செய்கிறார், ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கிறார். கடவுள் அன்பாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படியே அன்பு செய்கிறார். God loves you as you are. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பேருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கில்ஸஸ், மற்றவங்களை பார்த்து பொறாம. ஏன் நமக்கு அந்த வசதி இல்லையே, நமக்கு அந்த திறமை இல்லையே, நமக்கு அந்த அழகு இல்லையே, நமக்கு இந்த அந்தஸ்து இல்லையே அப்படின்னு. All these things கடவுளுக்கு பொருட்டே கிடையாது. He loves you as you are. He loves you as you are. இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளுமே வரும். So this is the day God is helping us to understand his unconditional love for each and every one of us. God loves you as you are. God loves everyone, the good and the bad. He doesn't love you because you are good, but because he is good. அவர் நன்மையே நிறைந்தவராய் இருப்பதால், அன்பே உருவானவராய் இருப்பதால் அவர் நிபந்தனையற்ற அன்பை நம் மீது பொழிகின்றார். அப்பேற்பட்ட தந்தை நம்முடைய கடவுள். நாம் உணர்ந்திருக்கின்றோமா? The third dimension of the love, the third dimension, God wants the best for you. He wants the best for you because you are his child. ஒரு சிறந்த அன்பை காட்டுகின்றார். அதனால சிறந்த திட்டங்களை வகுத்து அந்த அன்பை கொட்டுகின்றார். சிறந்த திட்டங்கள், கடவுள் வகுத்த திட்டங்கள் எல்லாமே நமக்கு சிறந்த திட்டங்கள். அவருடைய திருவுளம் சிறந்தது. Kindly take Jeremiah.
எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம் 29வது அதிகாரம் எடுங்க. 29 அதுல 11வது வசனம். Any one of you can read, please. எரேமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். Imagine, that is the truth. என்கிறார் ஆண்டவர். This is the word of God speaking to each and every one of you into your own heart. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். நல்வாழ்வின் திட்டங்கள். Love of God is providential. அவருடைய அன்பு பராமரிக்கும் அன்பு. நம்மை பராமரிக்கின்றார். நாம் இருக்கும் நிலையிலேயே நம்மை விட்டுவிடவில்லை, விட்டுவிட விரும்பவில்லை. இன்னும் அதிகமாக நமக்கு செய்ய ஆசைப்படுகின்றார். நம்முடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தவை, சிறந்தவை. எசாயா 55:9 வசனம் சொல்லுது. ஐசாயா 55:9. நம்முடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் சிறந்தவை. நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக அவர் செய்கின்றார். தங்களிடம் இருப்பதை கொடுப்பது இந்த உலகில் உள்ள தந்தையர்களின் அன்பு. ஆனால் சிறந்ததை கொடுப்பது விண்ணக தந்தையின் அன்பு. சோ நமக்கு சிறந்த விஷயங்களை வகுத்து தரக்கூடிய அன்பான கடவுளாக இருக்கின்றார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளை. Because you are his child. That's why God wants the best for you. வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். சில நேரம் யோசிச்சு பாருங்களேன். நாம சில திட்டங்கள்லாம் போடுவோம். திட்டங்கள்லாம் போட்டுட்டு we always conclude saying இதுதான் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திட்டத்தை தான் நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா கன்க்ளூட் பண்ணிடுவோம். பட் this is not true in many cases. அப்ப நாம நமக்கான ஒரு திட்டம் வகிச்சிருப்போம். ஆனா அது கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டுருவோம். ஆனா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? See, God is so lovable. He alone can make the straight line out of crooked line. நாம தப்பான ஒரு திட்டத்தை போட்டு கடவுளுடைய திருவுளம் ஒன்று இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த பெஸ்ட் பிளான் நம்ம வச்சிருக்காருல்ல, அதை நம்ம குலைச்சு விட்டு நம்மளுடைய திட்டத்தை நிலைநாட்டினாலும் God makes it good for us. God makes it best for us. நாம தவறான முடிவுகளை எடுத்தாலும், தவறான திட்டங்களுக்கு நம்ம வழிவகுத்தாலும் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. அத்தகைய அன்பு கூறும் கடவுளாக நம்முடைய தெய்வம் இருக்கிறார். இதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்மளுடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள்லாம் வச்சுட்டு இதுதான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். Because that becomes an easy answer for fulfilling our agenda. That's what we try to do. ஆனாலும் கடவுள் அதை சிறப்பானதாக மாற்றுகின்றார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளை. God wants the best for you. He brings the best for you. He does the best for you. So all his plans are for your welfare. அப்ப இருந்தாலும் ஒரு திறந்த மனதோட கடவுள்கிட்ட வேண்டி அவருடைய திட்டங்களை நமதாக்கிக் கொள்வது அவசியம். 4வது, the fourth dimension of God's love. கடவுளுடைய அன்பு முதன்மையானதாக இருக்கிறது. God has taken the initiative to love you because you are precious to him. அவருடைய அன்பு தான் முதல் அன்பு. சில நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம அன்பு செய்யறதுனால கடவுள் நம்ம மேல அன்பு கொட்டுறாரா? இல்லை. He has taken the initiative to love you first. He has taken the initiative. அவருடைய அன்பே முதல் அன்பு. அவர்தான் நம்மை அன்பு செய்கிறார். நான் சொல்லலப்பா. 1 யோவான் 4:19 வசனம் இறை வார்த்தை சொல்லுது. 1 யோவான் 4:19.
யாராச்சும் வாசிங்க. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அப்ப முதலில் அவரே நம்மை அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அவர்தான் நம்மை முதலில் அன்பு செலுத்துகிறார். அதே மாதிரிதான் 15வது அதிகாரம் யோவான் 15ல, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அவரே முதல் நம்மை அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அப்ப முதல் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. He is the one who taken the initiative. முதல் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. ஏன்னா he wanted to love you. That is the only thing. God loves you because he wanted to love you. He has taken the initiative to love you. நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16 சொல்றது போல, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆக அவருடைய அன்பு முதன்மையானதாக இருக்கிறது. இந்த தருணத்துல கடவுள் நம்மிடம் என்ன விரும்புறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு? God is not asking you to love him, but just allow yourself be loved by him. கடவுளுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க விட்டு கொடுங்க, அது போதும். அவருடைய அன்பு தனிப்பட்ட அன்பு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, சிறந்த அன்பு, முதன்மையான அன்பு. அந்த அன்பை உங்கள் மேல் காட்டுவதற்கு நீங்கள் விட்டு கொடுங்கள், அது போதும். அவர் கேட்கின்றது ஒண்ணுதான், எனது அன்பை அனுபவிக்க எனது கைகளில் ஒரு குழந்தையாக உன்னையே நீ விட்டு கொடுப்பாயா? ஒரு குழந்தையை போல கடவுளுடைய அன்பை அனுபவிக்க அவருடைய கரங்களிலே நாம் நம்மையை விட்டு கொடுக்க முடியுமா? Just allow yourself be loved by him. That is what God wants from each and every one of us. அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். அப்பா தந்தை தனிப்பட்ட விதத்தில் நம்மை அன்பு செய்கிறார். நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். சிறந்ததை தந்து அன்பு செய்கிறார். சிறந்த திட்டங்களை வகுத்து அன்பு செய்கிறார். He has taken the initiative to love you. முதன்மையான அன்பு அவரிடமிருந்தான் வருகிறது. அந்த அன்பை அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அனுபவிப்பதற்காக அவருடைய கரங்களில நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு பற்றோட ஒரு குழந்தை அம்மா கையில, அம்மா பாத்துக்கும், அப்பா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி தவழ்வதை போல கடவுளுடைய கரங்களில நம்மளால நம்மையே விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தையை போல விட்டு கொடுக்க முடியுமா? பயம் இல்லாம, குற்றம் இல்லாம, குறை இல்லாம விட்டு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பார்ப்போம். நான் ஜாம்பியால சிஸ்டர்ஸ்க்கு ரிட்ரீட் கொடுத்துட்டு இருக்கும் போது, ஒரு சிஸ்டர் கொஞ்சம் வயசானவங்க, should be in her own 60s நினைக்கிறேன் அவங்களுடைய தோரணை. யதார்த்தமா ஒரு பிரேக் டைம்ல சொன்னாங்க, ஃபாதர் நான் தூங்குறதே இல்லை அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு விட்டுட்டேன், கடந்து போயிட்டேன். நான் ரொம்ப யோசிக்கல. சாதாரண சொல்லுவாங்கல்ல, இப்ப தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கமே வர நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் நான் நினைச்சேன். அடுத்து இன்னொரு பிரேக் டைம்ல இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது, ஃபாதர் யூ ஷுட் ப்ரே ஃபார் தட் சிஸ்டர், ஏன்னா அவங்க தூங்குறதே இல்லை அப்படின்னாங்க. என்னடா நேத்து சொன்ன அதே தான் இந்த அம்மாவும் சொல்றாங்க, நான் தூங்குறதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் அப்படின்னு. ஆமா, she doesn't sleep. எப்படி சிஸ்டர் தூங்காம இருக்க முடியும்? சும்மா காமெடி பண்ணாதீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா தூங்குறது இல்லை அப்படின்னாங்க. தூங்குறதுன்னா லிட்டரலா தூங்குறதே இல்லையா? படுத்து தூங்குறத சொல்றீங்களா, இல்லாட்டா புரண்டு படுக்கிறதா, முழிச்சு முழிச்சு பாக்குறதா, எதத்தை சொல்றீங்க அப்படின்னா, அவங்க தூங்கவே மாட்டாங்க, கொட்டை மொழி முடிச்சு நைட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப தூங்காம எப்படி வாழ முடியும்? அப்படிதான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்க ஏதாச்சும் பேசணும், வேண்டணும், கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா, கவுன்சிலிங்கா? வயசான காலத்துல என்ன பிரச்சனை, ஏதாச்சும் நோயா அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, சிஸ்டர் இது மாதிரி அவங்க சொன்னாங்க, என்ன ஆச்சு? நீங்க சொன்னப்ப நான் கடந்து போயிட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னா,
She was sharing her experience when she was a young sister with other community members. She was in a in the house. அந்த கான்வென்ட்ல இருக்காங்க. ஒரு நடுராத்திரி போல திருடங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்களாம். வந்து பயங்கரமா அடிச்சு போட்டு இந்த சிஸ்டர் ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க, சாவியை எடுத்து கதவு வழியா வெளியே, ஜன்னல் வழியா வெளியே போட்டாங்க. இந்த அம்மா திருடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. கடைசியில பார்த்தா திருட பயங்கரமா 2 பேரையும் அடிச்சு போட்டு கோவத்துல இந்த அம்மாவை கட்டி வச்சு தலையில அடிச்சிருக்க, தலையில ரத்தம் கொட்டுது. இன்னொரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அடிச்சதுல. இன்னொரு சிஸ்டர் கட்டி போட்டு அவன் பாட்டுக்கு கதவுலாம் உடச்சு திருட்டு போயிட்டான். So early morning, the lady, one who was cooking for the community, for the convent, she just arrived, it seems. கதவு இப்படி உடஞ்சு கிடக்குது, திறந்து கிடக்குது, பயந்து பதறத்துல உள்ள வந்து பார்த்தா 2 பேர் மயங்கி கிடக்காங்க. இந்த அம்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. உடனே ஏற்பாடு பண்ணி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. சிஸ்டர் வாஸ் இன் கோமா ஃபார் சம் டைம். எல்லாம் மருத்துவ உதவியெல்லாம் முடிச்சுட்டு கான்வென்ட்டுக்கு வந்த பிறகு அப்பையில இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை, திருடை வந்துருவானோ அப்படின்னு ஒரு பயம். அதே மாதிரி எல்லாரும் படுத்த பிறகு போய் ஒவ்வொரு கதவா இழுத்து பார்ப்பாங்களாம், பூட்டி இருக்குதா, ஜன்னல்லாம் பூட்டுவாங்களாம். திறந்த கதவை, பூட்டின கதவை திருப்பி திறந்து பார்த்துட்டு பூட்டுவாங்களாம். இப்படியே அவங்களுக்கு it has become part of our own because of that problem. No, சீரியஸா நீங்க தூங்குறதே இல்லையா சிஸ்டர்? காலைல தூங்குறதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா எப்படி தூங்காம இருக்க முடியாதே இத்தனை வருஷமா? ஆனா நான் தூங்குவேன் எங்க? அப்பா வீட்டுல. எந்த ஊர் அப்படின்னா ஒரு கிராம பேரை சொன்னாங்க. கிராமம், அது மாதிரி கிராமம் வந்து ரொம்ப மோசமான கிராமம் இந்த சென்ஸ், வளர்ச்சி இல்லாத கிராமம். பஸ் கூட இருக்காது, நடந்தான் போகணும். அது மாதிரி கிராமத்துல என்னுடைய துணை பங்குகள்லாம் இருக்குது. சப்ஸ்டேஷன்ஸ் வேர் தேர். சோ நான் போயிருக்கேன். நானு அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதவே கிடையாது வீட்டுல கதவே கிடையாது. குளிர்காலத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சாக்கு படுதா போட்டுக்குவாங்க, மத்த நாள்ல கதவே கிடையாது. அப்பா வீட்டுல கதவு கிடையாது, அங்க சிஸ்டரால தூங்க முடியுது. ஆனா கான்வென்ட்ல அத்தனை ஃபென்ஸ், வெளிக்கதவு, உள்கதவு, உள் ரூம் எல்லாம் இருக்குது. ஆனா தூக்கம் வரதில்லை. அப்பா வீட்டுல என்னைக்குமே பாதுகாப்பு உண்டு. கடவுளுடைய கரங்களில் என்னைக்குமே பாதுகாப்பு உண்டு. கடவுளுடைய அன்பை சுவைப்பது அவ்வளவு சிறந்தது. சோ ஒரு குழந்தையாக அவருடைய கரங்களில் நாம் தவழ வேண்டியது அவசியம். நம்மகிட்ட இருக்கிற பல ப்ராப்ளத்துக்கு அடிப்படையே இந்த அன்பை உணராமல் இருப்பதுதான். நம்ம சில நேரம் கடுமையா இருப்போம், கடினமா இருப்போம். We would be sometimes hard nuts to break. The problem would be this: at the source, we could not experience the love of God the Father. இதுதான் புதிய வாழ்வின் துவக்கம். This is the source of new life. இந்த புதிய வாழ்வு அனுபவ தியானத்துல கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அவருடைய கரங்களில நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. அவருடைய கரங்களில நமக்கு அரவணைப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. என தனிப்பட்ட விதத்துல கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். சிறந்ததை தந்து அன்பு செய்கிறார். முதன்மையான ஒரு அன்பை நமக்கு காட்டும் தந்தையாக, தாயாக நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு: அப்பா மடியில் தவழ்ந்து அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு இதய துடிப்பை மட்டும் உணர வேண்டும், அன்பு துடிப்பை மட்டும் உணர வேண்டும். அப்பாவின் கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பாவின் கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பு இறைவா, நீரே எங்களை அன்பு செய்யும் உன்னத தந்தையாக இருக்கின்றீர். உமது கரங்களிலே கண்டிப்பாக பாதுகாப்பு உண்டு. அப்பா தந்தையே, உம்முடைய கரங்களிலே அன்பு உண்டு, அரவணைப்பு உண்டு. அப்பா தந்தையே, உம்முடைய கரங்களிலே பராமரிப்பு உண்டு. தனிப்பட்ட உமது அன்பை உணர்ந்து கொள்ள இறைவா, என்னையே நான் கையளிக்கின்றேன். நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறீர்.
நான் என்ன நிறம், என்ன உயரம், என்ன அழகு அதெல்லாம் பார்க்காம அன்பு செய்யும் அன்பு தெய்வமாக இருக்கின்றீர். சிறந்த திட்டங்களை வகுத்து, நல்வாழ்விற்கான திட்டங்களை வகுத்து என்னை அன்பு செய்கிறீர். உமது அன்பு முதன்மையானது என்பதை உணர்ந்து நான் உன்னை அன்பு கூறுகிறேன் என்ற அந்த வார்த்தைகளை நான் தியானிக்க எனக்கு அருள் தாரும். அதில் வேறொன்று எனக்கு வரம் தாரும். என்னையும் எங்கள் குடும்பத்தையும் உமது அன்பு பராமரிப்பிலே வைத்து வேண்டுகின்றேன் சுவாமி. ஆமேன். அன்னை மரியே, அப்பா தந்தையின் அன்பை உணர்ந்த அன்பு தாயே, இதோ இந்த ஆன்லைன் ரெட்ரீட்ல பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கடவுளுடைய அன்பை உணர்ந்ததைப் போல இவர்களும் அந்த அன்பின் ஊற்றை உணர்ந்து கொள்ள தன்னையே ஒப்பு கொடுத்து கடவுளின் கரங்களிலே தவள நீர் பரிந்துரைக்குமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடவுளுடைய ஆசிரியரை இந்த நற்கருணையின் வாயிலாக பெற்றுக்கொள்ள தயாராவோம். உங்களையே ஒப்பு கொடுத்து வேண்டுங்கள். முடிந்தவர்கள் நீங்கள் முட்டி போட்டுக்கலாம், முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து இந்த ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். கடவுள் அன்போடு அரவணைப்போடு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். A blessed evening to each and every one of you. Thank you very much, Father. Thank you. Praying for all. Praying for all. Thank you, Thank you, Father. Thank you, Father. Thank you, Thank you, Father. Thank you, Father. Have a blessed day, Father. Thank you. Thank you, Father. Thank you, Father. Bye சொல்லிடுங்க. Bye bye. பாப்போம். See you tomorrow. Bye.